அவருக்கு அடிப்படை ஞானம் இல்லை. வாழ்த்து பாடிட்டு தான் தேசியத்தை கடைசியில் தான் போடுவாங்க. அதுவே தெரியாமல் கவர்னராக வந்து உட்காந்துருக்காரு. அதாவது அவர் வந்து தன்னை ஒரு கேலி பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? இப்போ தெலுங்கானாவில் கவர்னர் உரையே இல்லாமல் தான் நடத்தினாங்க. கவர்னர் கொடியேற்றுறதுக்கு கூட கூப்பிடணும். கவர்னருங்கிறதுனால அவர் மரியாதை. அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ரவி அவ்வளோதான். இல்லை, அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர், அவர் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பார். ஐபிஎஸ் படித்ததுனாலே அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இருந்தாக்க இப்படி அவர் நடந்துக்கிட்டு இருக்க மாட்டார். கவர்னர் சட்டமன்றத்தை அவமதிச்சார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவைத்தலைவர் அவரை அவமதிச்சார். அவங்க கட்சி உருவாக்கி சாவர்காரையே வந்து கேவலமானவர் அவர் நினைக்கிறாருன்னா அவரையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்காரு. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கவங்க வீட்டில் வேணும் பொக்லைன் போட்டி இடிக்கிற அராஜகமெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சந்திரசேகர் ராவ் வந்து ஒரு கவர்னரை சட்டையே பண்ண உள்ளே விடாமல் தடுத்து விட்டார். தென்னிந்தியாவை கொள்ளடிச்சு வடநாட்டை காப்பாற்ற பார்க்குறாங்க. எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் வளர்றதுக்கு யோகியத்தை இருந்தால் தான் அங்கே வளரும். எப்போவுமே இந்த வடநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த நம்மளை ஏமாத்துறதுக்கு அது ஒரு சென்டென்ஸ் வச்சுருப்பாங்க. இந்திரா காந்தி கூட வணக்கம் அப்படிப்பாங்க. உடனே நம்ம ஆளுங்க ஓடு கைத்தட்டி தீர்த்துருவாங்க. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். இப்போ இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரில் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரவி வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேசிய கீதம் பாடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகளில் சங்கராச்சாரியர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சது கிடையாது. இப்போ கவர்னரே வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஏதோ அது ஒரு புறக்கணிக்கிற விதமாக நீங்கள் தேசிய கீதத்தை முதல்ல போட்டுக்கணும்னு அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்த்து மேலே இவ்வளோ ஒரு காழ்ப்பு? அவருக்கு அடிப்படை ஞானம் இல்லை. வாழ்த்து பாடிட்டு தான் தேசிய கீதத்தை கடைசியில் தான் போடுவாங்க. மீட்டிங் முடியும் போது தான் தேசிய கீதம் போடுவாங்க. அவருக்கு அது தெரியாது. அவருடைய ஞான சூன்யத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. வாழ்த்து பாடிட்டு தான் தேசிய கீதம் போடுவாங்க. அது அடிப்படை. அதுவே தெரியாமல் கவர்னராக வந்து உட்காந்துருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம்? ஆனால் மோடியாக இருக்கட்டும் இல்லை நட்டாவாக இருக்கட்டும் எல்லாருமே பொது நிகழ்ச்சிகளில் தமிழ் மொழியை பற்றி புகழ்ந்து பேசுகிறது, திருக்குறள் பேசுகிறது, இது மாதிரி தமிழை உயர்வாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்தும் போது மட்டும் அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளை அது எப்போவுமே இந்த வடநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த நம்மளை ஏமாத்துறதுக்கு அது ஒரு சென்டென்ஸ் வச்சுருப்பாங்க. இந்திரா காந்தி கூட வணக்கம் அப்படிப்பாங்க. உடனே நம்ம ஆளுங்க ஓடு கைத்தட்டி தீர்த்துருவாங்க. 2 வாரத்தை தமிழில் பேசிட்டா போதும். அப்படிதான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் இங்கிலீஷில் பேசிட்டாக்க பொதுக்கூட்டத்தில் உடனே நம்ம ஆளுங்க நம்ம இங்கிலீஷ் பேசிட்டாங்க. அது இங்கிலீஷில் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு கொடுது. அது மாதிரி அதெல்லாம் ஒரு ஜனங்களை அப்படி கவர்றதுக்கான ஒரு டெக்னிக்கு. திருக்குறளை வந்து அவர் மோடி சொல்லும்போது வள்ளுவர் இருந்தாக்கா விட்டுருப்பா அது பொழைச்சி போட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். ஆனால் அந்த முயற்சியை நம்ம பாராட்டலாம். தமிழ்தாய் வாழ்த்துறதுக்கு அவர் வந்து பிடிக்கலன்னா அது நாம் அதை இது பண்ண முடியாது. அது கற்பூர வாசனைன்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிற அவசியம். சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது வழக்கமாக வந்து அரசு தயாரிக்கக்கூடிய அறிக்கையை தான் வந்து ஒரு கவர்னர் படிப்பார். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுப்பாங்க. அதில் மாற்றங்கள்லாம் சொல்வார். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற ஒரு நடைமுறை. அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. பட் அப்போல்லாம் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் டைரெக்டாக வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு புறக்கணிக்கிறது, சட்டமன்ற உரையை பேசாமல் தவிர்க்கிறது, இது முதல் முறை கிடையாது, 2வது முறை. நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நியூஸாக மாற்றப்பட்டுகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக கவர்னரோட ஆக்டிவிட்டிஸ். அதாவது அவர் வந்து தன்னை ஒரு கேலி பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கார். தமிழக அரசும் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஆளுகின்ற தமிழ் அரசும் சரி, கவர்னரும் சரி, சட்டமன்றத்தை ஒரு கேலி கூத்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு படுது. எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? இப்போ தெலுங்கானாவில் கவர்னர் உரையே இல்லாமல் தான் நடத்தினாங்க. கவர்னர் கொடியேற்றுறதுக்கு கூட கூப்பிடல. கவர்னருங்கிற ஒரு போஸ்ட் அவங்க சட்டையே பண்ணல. நீங்கள் மாத்திரம் என்னத்துக்கு உயிரை விட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிடுறது மாத்திரம்னா அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க. என்னத்துக்கு தேவை? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் அவர் உரிய மரியாதை தானே கொடுத்தாங்க. அது மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு அவருக்கு தெரியலையே. மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு கண்ணிய குறைவான ஒரு மனிதரை ஏன் கூப்பிட்டு இது பண்ணுறீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது இல்லை, உங்கள் பேரும் கெடுது இல்லை. இப்படிப்பட்ட கவர்னர்கள்லாம் என்னத்துக்கு உள்ளே விட்றீங்கிறது தான் அந்த கேள்வி. அவர் தான் சரியில்லை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்துக்கு கவர்னர் ஒரேன்னு ஒன்று அந்த சம்பிரதாயத்தை என்னத்துக்கு நடத்துறீங்க? அவ்வளோதான்.
இல்லை அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர், அவர் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பாரு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 30 வருஷம் சர்வீஸ். ஐபிஎஸ் எல்லாம் ஒரு காலம் உண்டுங்க. அதெல்லாம் வந்து பெரிய படிப்பாளிகள் அது இதுன்னெலாம் இருந்த ஒரு காலம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து சிபாரிசில் வர்றது, ஐபிஎஸ்லேயும் ஐஏஎஸ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு உயர்ந்த சிபாரிசு இருந்திருக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த வகையிலையும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் நான் அங்கே அதே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கிளார்க்காக இருக்கிற ஒருத்தரை விட ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன பெரிய நாலேஜ் இருக்கிறத நீங்கள் காட்டிவிட்டீங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷமாக இந்த நாடு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கீழே தான் இருக்குது. வளர்ந்துருக்க வேண்டிய அளவில் வளர்ந்துருக்குதா? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற ஒரு அந்த அதிகார வர்க்கமே இந்தியாவில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அது வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. தனக்கு அடிமைகளாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதை உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் எவ்வளோ அருமையாக ஆட்சி பண்ணாங்க. ராஜராஜ சோழனுடைய நில அளவை முறைகளை வந்து இன்றைக்கும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படிடா அவனுக்கு இவ்வளோதெல்லாம் தெரிஞ்சதுன்னு. ஐஏஎஸ் அதிகாரியாக பண்ணான் அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. கட்டுமான பணிகளை பார்த்தீங்கன்னாக்கா கரிகார சோழன் இதை எப்படி அந்த கல்லணையை கட்டினாங்கிறது யாருக்குமே புரியலையே. ராஜராஜ சோழனுடைய இது பிரகதீஸ்வரர் ஆலயம் உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு திறமையாளவர்களை வைத்தியத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. சித்த வைத்தியர்கள் சொன்னது எவ்வளோ இருக்குது. எங்கள் மருத்துவத்தில் நாங்கள் சொல்லாதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு வகையான நோய்களுக்கு அவங்கக்கிட்ட குணம் இருக்குது. அதை இன்னும் சொல்லப்போனால் சித்த வைத்தியத்தில் நிரந்தரமான குணம். எங்கள் அலோபதி மருத்துவத்தில் வந்து தற்காலிக இது வலியும் வேதனையும் குறைக்குமே ஒழிய நோயை முழுக்க தீர்க்குங்கிற கேரண்டி நாங்கள் கொடுத்ததே இல்லை. திரும்பி வருங்கன்னு தான் சொல்லுவோம். கொரோனா கூட பாருங்கள், தடுப்பூசி போட்டால் வரக்கூடாதுன்னுவாங்க. இந்த தடுப்பூசி மாத்திரம் ஒரு தடுப்பூசியில் வரும், 2வது தடுப்பூசியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாக வரும், 3வது தடுப்பூசி போட்டிங்கன்னா வராமல் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான் இப்படி இதுதான் இன்றைக்கி இருக்கிற அலோபதி மெடிசன். அதெல்லாம் அதனால் அதிகாரியாக இருக்கிறவங்க வந்து இந்த 75 வருஷமாக இவங்க நாட்டை எவ்வளோ கொண்டு போயிருக்கலாம். கொண்டு போகலையே. உங்களோட சுதந்திரம் பெற்ற நாடுகள் எங்கெங்கேயோ போடுறாங்க, எங்கேயோ இருக்குது, எங்கேயுமே போகாமல் இருந்ததுக்கு காரணம் ஆட்சிகளை நம்ம குறை கூறுறதுல அர்த்தம் இல்லை. சிட்டிசன் படத்தில் சொல்லுவாங்க, ஆட்சியில் இருக்கிற மந்திரி வந்து இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு போயிடுவான், பதவி போயிடும். அதிகாரி தான் எந்நேரமும் உட்காந்துருக்கேன். அதிகார வர்க்கம் தான் எனக்கு நான் வந்து மந்திரியாக வர்றேன்னு வச்சுங்க, எனக்கு யார் கைடன்ஸு? அங்கே இருக்கிற அதிகாரி தான், சார் இது இருக்குது, இது இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. அந்த திட்டங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் வந்து என் மக்கள் பல திட்டங்கள் என்கிட்ட கொடுத்தோம், மக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கான வழிமுறைகளை இது பண்ணி வர வருமானத்தை வச்சுட்டு அந்த திட்டங்களை மக்கள் சொன்ன அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாங்கிறது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் இங்கே வந்து சரியாக கட்டி காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அதிகாரிகளுடைய தவறான வழி நடத்துறது தானே காரணம். எனக்கு உள்ளே போனோன்னே அதில் லஞ்சம் வாங்குறதுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஒரு ஃபைல் வந்த உடனே சார் இந்த ஃபைலில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது, இல்லை இவ்வளோ வாங்கலாம்னு யார் சொல்கிறது? நீ தானே சொல்கிற. அதனால தான் சொல்கிறேன், ஐபிஎஸ் படித்ததுக்காக இவ்வளோ வழங்க நான் கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். ஐபிஎஸ் படித்ததுனாலே அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இருந்தாக்க இப்படி அவர் நடந்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஐபிஎஸ்சில் வந்து அவங்க அரசியல் சட்டத்துக்கு அவங்க இது சத்தியம் பண்ணி தான் அவங்க இந்த ஐபிஎஸ் பட்டத்தை வாங்கணும். அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிற ஐபிஎஸ் படித்து என்ன பிரயோஜனம்? இல்லை அவர் ஒரு பேச்சில் சொல்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே சனாதன தர்மம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட என்னத்தை பண்ண முடியும்? அரசியல் சட்டத்தையே ஏன் உண்டாக்கணும்? சனாதன மகா மோசமாக இருக்கிறதுக்கு தான் நான் அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தோம். அதையே நான் வச்சுக்க வேணாக்கா அப்புறம் நீ எப்படி அரசியல் சட்டத்துக்கு விரோதிங்கிறது நீ ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்க? இது மாதிரியான அதிகாரிகள், இவர் வந்து ஒரு 30 வருஷம் வந்து சர்வீஸில் இருந்திருக்காரு ஐபிஎஸ்ஆர். இப்போ இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்து வெளிப்படுத்துறாரு இப்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அது சர்வீஸில் இருக்கும்போது அது எப்படி வந்து பியூரோக்ரஸியில் இவர் பியூரோக்ரஸியில் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சிக்கு போய் இப்போ சேர்றாருன்னா என்னங்க அர்த்தம்? நேர்மையாக இருக்கலன்னு அர்த்தம். அந்த அரசியல் கட்சி சார்பாக தான் அவர் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரினாக்க போலீஸு, காவல்துறை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய துறையில் இருந்தவர் ஒரு அரசியல் கட்சிக்கு வர்றாருனாக்கா இவர் என்ன மாதிரி அதிகாரியாக இருந்திருப்பாருங்க, அதுலேயே உங்களுக்கு நிரூபணம் ஆகுதியா? அதுவே போதாதா? ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பதவியில் இருப்பவர் ஒரு அரசியல் கட்சியில் வர்றாருனாக்கா அவர் எந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு அங்கே பாதுகாத்துப்பாருங்கிறதுக்கு இதை விட உதாரணம் என்ன வேண்டியிருக்குது? அதையே தான் இங்கே வந்து சட்டமன்றத்தில் கடைப்பிடிக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட சட்டத்தையும் ஒழுங்கையும் எதிர்பார்த்தா எப்படி முடியும்? இல்லை, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து அவைத்தலைவர் அப்பாவு வந்து நீங்கள் வந்து பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்து நிதி ஒதுக்கி இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் சில திட்டங்களுக்காக நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கலாம், நீங்கள் சரிவர நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சவார்கர் கோட்சேவினுடைய வழிவந்தவர்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து
நாங்கள் ஒன்றும் சளைக்காதவர்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ இது வந்து அவைத்தலைவர் வந்து இப்போ கவர்னரையும் அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது? கவர்னர் சட்டமன்றத்தை அவமதிச்சார், சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவைத்தலைவர் அவர் அவமதிச்சார். ரீப் வாட் யூ ஹவ் சோன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ வினையை விதைச்ச அறுத்து விட்டீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? சவார்கர் கோட்சேன்னு சொன்னவொடனே இவ்வளோ கோச்சுக்கிறாரு, அது அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படின்னா சவர்கர் தானே அவர் கட்சியை ஆரம்பித்தவர். கோட்சேக்கு பிரதம மந்திரி மோடியும் அமித்ஷாவும் கோட்சே படத்துக்கு மாலை போட்டு தேசப்பிதான்னு வணங்கினாங்களே. பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம். அப்புறம் அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அவங்களோட ஒப்பிட்டு பேசுனது வந்து கேவலன்னு அவர் நினைச்சாருனாக்கா, தன்னுடைய கட்சி வணங்கக்கூடிய கட்சியினுடைய வணங்கக்கூடிய தலைவர்களே அவர் கேவலப்படுத்தியிருக்காரு. தமிழக சட்டமன்றத்தை மாத்திரம் இல்லை, அவங்க கட்சி உருவாக்கி சாவர்காரையே வந்து கேவலமானவர் அவர் நினைக்கிறாருன்னா அவரையும் சேர்த்து அவமானப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் கவர்னரை பார்த்தா வேடிக்கையாக தான் இருக்குது. யாருக்கு தான் நீ லாயலாக இருக்கிற, யாரை தான் நீ மதிக்கிறேன்னு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது ஒரு முன்னேற்றம் வந்து அந்த முன்னேற்றம் வந்து கவர்னரால் சகிச்சுக்க முடியல. இப்போ அறிக்கையில் வந்து அதெல்லாம் இருந்திருக்கும், அதை வாசிக்க அவர் வந்து புறக்கணிக்கிறதுக்கான அடிப்படை காரணமே அதான ஒரு கருத்து சொல்றாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி கவர்னர் சொன்னார், இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டும் வளர்றது தேசத்துக்கு வந்து உகந்ததாக இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இப்போ தென் மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏன் இது மாதிரி கவர்னர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. கதை விட்டாங்க குஜராத் மாடல் அப்படின்னாங்க. அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் ஃபோட்டோ ஒன்று போட்டாங்க. குஜராத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாப்புகளை பாருங்கள், பஸ் நிறுத்தும் இடங்களை பாருங்கள்னு போட்டாங்க. அப்படி சும்மா ஜெகஜோதியாக லைட்டு நீட்டுமா இல்லாமல் அந்த ஃபோட்டோ போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டிருக்கணும். அதில் எல்லாமே சைனீஸ் லெட்டரில் இருக்குது. சீனாவில் எடுத்த ஃபோட்டோவை போட்டு குஜராத்தில் போட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதை கூட சரியாக செய்ய தெரியாத ஆட்கள். அதுக்கப்புறம் தான் அப்புறம் குஜராத் என்னமா இருக்குதுங்கிறது. ஆனால் ஒன்று சொல்லலாம், குஜராத்தினுடைய சாலைகளை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. நான் அடிக்கடி குஜராத் போயிருக்கேன். எனக்கு அங்கே பார்த்து நான் வியந்து பார்க்குறதே சாலைகள் அவ்வளோ அருமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதை தவிர அங்கே குஜராத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிற பிரதேசம். அது அவங்க எவ்வளோ வளர்த்தீர்களா வளர்த்தலைங்கிறது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. ஆக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனாக்கா வர்ற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்களால வாழ முடியலையே. இன்றைக்கி நாட்டிலேயே மிக கேவலமான ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தை தானே சொல்கிறாங்க. பெண்கள் அங்கே கற்போட வாழ்கிறதுக்கு வழியே இல்லாத பூமி. கற்பழிப்புங்கிறது அங்கே ஸ்போர்ட்ஸ் மாதிரி நடக்குது. டெய்லி கிரிக்கெட் ஆடுற மாதிரி பெண்களை கற்பழிக்கிறது நடக்குதுங்கிறாங்க. எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கவங்க வீட்டில் எல்லாம் பொக்லைன் போட்டி இடிக்கிற அராஜகமெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குது, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. இந்தியாவுக்கே சாராயம் சப்ளை பண்ணுற பெரிய சாராய தொழிற்சாலை மோகன் மீகன் ப்ரூவரி அங்கே தான் இருக்குது. இந்தியாவுக்கே சாராய சப்ளை வந்து உத்தரப்பிரதேசம் தான் பண்ணுது. அது மாதிரி மாநிலம் அது அப்படியெல்லாம் பேர் வாங்கிட்டு இருக்கிற மாநிலத்தை தமிழ்நாடு, இது ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருக்கு காவி பூசுறது, இப்போ காந்தியை வந்து தவறாக பேசுறது, இது மாதிரி வந்து ஒரு ஒரு கடந்த காலங்களில் தமிழர்களால் இந்தியர்களால் மதிக்கப்படக்கூடிய ஆளுமைகளை தொடர்ச்சியாக கொச்சப்படுத்திட்டே வராரு. இதை வந்து எப்படி பார்க்குறது? ஏங்க அதெல்லாம் இதனால் வந்து திருவள்ளுவருடைய மரியாதை போயிடுமா? இவருன்னு பெரிய தமிழறிஞரா, இல்லை மொழி நூல் வல்லுநரா, இல்லை பெரிய பொருளாதார நிபுணரா? என்னங்க அவர் ஏதோ குருட்டு போன விட்டத்தில் தான் அவனை கதையாக ஆஃபீஸில் ஒரு பிஜேபி ஆஃபீஸில் ஏதோ காஃபிலாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பார் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நியமிக்கப்பட்ட கவர்னர் போஸ்ட்டில் வந்ததுனால தானுங்களா அவர் கவர்னருங்கிறதுனால அவர் மரியாதை. அந்த போஸ்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ரவி அவ்வளோதான். அவருடைய கருத்துக்களுக்கு என்னங்க மரியாதை கொடுக்கும்? இப்போ இந்தியாவில் வந்து இந்த கலோனியல் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறக்கூடிய இந்த கவர்னர் அப்படிங்கிற பதவி தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லைன்னு தான் அண்ணா சொன்னார். ஆட்டுக்கு தாடி எதற்குன்னு தான் சொன்னார். அதை ஒழிச்சு கட்டணுன்னாரு. நேரு அதை வந்து அவர் ஜனநாயகவாதியாக காட்டினதில் அவரை சறுக்கி விழுந்த ஒரே இடம் வந்து அந்த கவர்னர் போஸ்ட்டை ரீட்டைன் பண்ணார். அம்பேத்கர் அதை கவனிக்காமல் விட்டாருங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு மிரட்டுறதுக்காக ஒரு இதாக வச்சு ஒரு எப்படி அதை சொல்கிறது, சட்டாமில்லத்தனமான ஒரு ஆளை வந்து எப்படி ஒரு பதவி எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேலே ஒரு இவரை வந்து அன்கான்ஸ்டியூஷனாக ஒரு ஆளை வந்து நிர்வாக தலைவராக எப்படி நீங்கள் வைக்கலாங்கிறது வந்து ஒரு கேள்வி.
அது தேவையில்லாத ஒரு போஸ்ட். எல்லா ஊர்லேயுமே கவர்னர் இருப்பாங்க, எல்லா நாடுகள்லையுமே கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே தான் நியமிக்கப்பட்டவர்கள். நியமிக்கப்பட்டவர்கள் வந்து அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, யூஆர் ஆஃப்டர் ஆல் நாமினேட்டட், யூ கேனாட் டிக்டேட் தி எலெக்டட் கவர்மெண்ட். அதான் சுப்ரீம் கோர்ட் அதையும் சேர்த்து தானே ஒரு உச்சநீதிமன்றத்தையும் சேர்த்து தானே கவலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் தான் பார்க்கணும். இது வந்து இப்போ கவர்னர் பதவி அப்படிங்கிறதே இப்போ வந்து ஒரு கேபினெட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு கேபினெட்டாக இருக்கட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக அவர் வந்து முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திக்கிட்டே இருக்காரு. இது ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸுக்கே வந்து ஒரு டெமோக்ரஸிக்கே வந்து ஆபத்தாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அனுப்புன்றாங்க. அதுலேயும் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. 2 தடவைக்கு மேலே கவர்னரால் நிராகரிக்க முடியாது. அதைத்தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் இது இல்லாமல் நிறைவேற்றிட்டு போகலான்ட்டாங்க. அதெல்லாம் செய்யலாம். அதுக்கு தான் சட்டபூர்வமான இதெல்லாம் வந்து விளக்குகள் எல்லாம் வாங்கிட்டு வரது தான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. சந்திரசேகர ராவ் வந்து ஒரு கவர்னரை சட்டையே பண்ணாமல் உள்ளே விடாமல் தடுத்து விட்டார். ஆனால் ஸ்டாலின் அதுக்கு வந்து சட்ட இதை வாங்கினார், சட்ட அனுமதியை வாங்கிட்டார். கவர்னருக்கு அந்த ரைட்ஸ் இல்லைங்கிறது அனுமதி ஒவ்வொன்றா வாங்கிட்டு வர்றாரு. இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டு இன்னும் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி கவர்னருக்கு மிச்ச மீதி அதிகாரங்களையும் அப்படியே பிடிக்கிட்டு போனாக்கா அண்ணா சொன்ன கருத்து மாநில சுயாட்சியை கொண்டு வர முடியும். கவர்னர் ஆட்டுக்கு தாடி எதுக்குங்கிற மாதிரி அந்த பல தீர்ப்புகளை வாங்கி கவர்னர் ஒரு டம்மி ஆக்கிட முடியும். இதுக்கு இந்த சம்பவம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும். வட இந்திய ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இப்படி வந்து தொடர்ச்சியாக கவர்னரை வந்து புறக்கணிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, இந்தியாவினுடைய மாண்பை வந்து அது குலைக்கிற மாதிரி சில பேர்லாம் பத்திரிகையில் வந்து பேசுகிறாங்க. அவங்க கட்சி பத்திரிகை எழுதுதான் செய்யும். அதெல்லாம் போய் யாருக்கு அவங்க கட்சி அதை ஆதரிச்சா எழுதுவாங்க. அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அச்சு ஊடகங்கள் பூரா யார் கையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி தான் எழுதுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பத்திரிகை பிராமணர் அல்லாத ஒரு கையில் இருக்குதா, அது அவங்க ஜாதி கையில் இருக்குது, அது அவங்க அப்படி தான் எழுதுவாங்க. அதை நம்ம அவங்க எழுதலைன்னா தான் ஆச்சரியம். இப்போ இந்தியா வந்து உருவாக்குற இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்த காலகட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கர் வந்து ஒரு ஏகாந்த அரசை நம்ம உருவாக்கியிருக்கான வாய்ப்பு இருக்குது, அதை வந்து இவங்க தவறாக மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு சட்டமன்றம், அது பார்லிமெண்டம், ஒரே ஒரு இடத்துல தான் சட்டம் இயற்றப்படணும். மாநில அரசுகளுக்கு எதுக்கு சட்டமன்றம், மாநில அரசுகளுக்கு எதுக்கு முதலமைச்சர்கள், மொழி வாரியாக ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து ஒன்றா இங்கே நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும்போது அந்த ஒரு சின்ன இந்த கேள்விகள் வந்தது. இந்தியாங்கிற ஒரு மரத்தை வந்து மொழிங்கிற பேரில் துண்டு துண்டாக வெட்டி அப்புறம் மறுபடியும் கட்டுப்போட்டு இது பண்ணிட்டார் நேருங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனே அன்னைக்கு ஆர்கே லக்ஷ்மன் போட்டார். ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் இது ஒரு ஃபெடரல் சிஸ்டம். பல கல்ச்சர், பல கலாச்சாரங்களும் பல மொழிகளையும் கொண்ட ஐரோப்பிய யூனியன் மாதிரி தான் இது. நீங்கள் ஐரோப்பா, நான் வந்து ஜெனீவாவில் இருந்தேன். ஜெனீவாவில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து, நான் நாளைக்கு உன்னை பார்க்குறேன், நான் இப்போ பாரிஸ் போகிறேன், பாரிஸ் போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன். பாரிஸுங்கிறது ஃப்ரான்ஸில் இருக்குது, ஜெனீவாவில் இருக்கிறேன், நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன். என்னையா பக்கத்து நாட்டுக்கு போகிறேன், நாளைக்கு காலைல வர்றேங்கிறேன். பக்கத்து நாடா? இங்கேருந்து 300வது மைலுப்பா, போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் அது தெரிஞ்சுது. அந்த சுவிட்சர்லாண்டில் போனீங்கன்னா அந்த ஆல்ப்ஸ் மலை மேலே ஏறி நின்னோம்னா அந்த ஆல்ப்ஸ் அந்த உச்சியில் இந்த பக்கம் இட்டாலியன் இருக்குது, இந்த பக்கம் ஜெர்மன் இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து ஒரு சேர்ற இடம். 100 மைல் தாண்டிங்கன்னா வேறு நாடு, 100 மைல் தாண்டிங்கன்னா வேறு நாடு. இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் மத்தியில் சின்ன கடல், 25 மைல் அகலம் உள்ள கடல், அது இங்கிலாண்டு, இது ஃப்ரான்ஸு. ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே வேகமாக வந்தீங்கன்னா ஜெர்மனி தான் இப்படி வந்தீங்கன்னா ஹங்கரி. எப்படி இங்கேருந்து 100 மைல் போனீங்கன்னா திருப்பதி ஆந்திரா ஆகிடுதோ அது மாதிரி தான். ஆனால் அவங்கெல்லாம் ஒவ்வொரு தனி நாடாக இருக்கிறாங்க. அது மாதிரி தனி நாடுகளுடைய கூட்டு தொகுப்பு தான் இது. அன்றைக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு மாநிலம் பிரிந்து போகிற இது இருந்தாக்கா பிரிந்து போகலாங்கிற ஒரு கிளாஸும் இருக்குது அரசியல் சட்டத்தில். அதனால தான் இன்றைக்கி அதை வந்து ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் இந்தியா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறேன். அது இது வந்து ஒவ்வொன்றும் தனி நாடு. இப்போ சமீபத்தில் வந்து தென்னிந்திய முதலமைச்சர்கள் வந்து குறிப்பாக கேரளா முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் எல்லாருமே போய் டெல்லியில் உண்ணாவிரதம் இருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து போய் ஸ்ட்ராங்காக அவங்க பேசுகிறாரு. இப்போ கடந்த 2018 இந்த 23 டேட்டா சொல்கிறாங்க. அதாவது பி வில்சன் வந்து அந்த டேட்டாவை போகிறாரு. இந்த 5 வருஷ காலகட்டத்தில்
தென்னிந்தியா வந்து மொத்தமாக 22 லேக்ஸ் crore, அதாவது 22 லட்சம் கோடி வரியாக கொடுத்துருக்காங்க சென்ட்ரலுக்கு, ஜிஎஸ்டி ப்ளஸ் டைரக்ட் டேக்ஸ். ஆனால் நமக்கு வந்தது வெறும் 6 லட்சம் கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்துக்கே 6 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வெறும் 3 லட்சம் கோடி தான் கான்ட்ரிபியூஷனு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணங்கள் வந்து வட இந்தியாவுக்கு இங்கிருந்து வரியில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டே இருந்தும் ஏன் வட இந்தியா வளராமையே இருக்குது? பிரிட்டிஷ்காரர்களை ஏன் நம்ம வெளியே அமிச்சோம்? இந்தியாவை கொள்ளடிச்சு பிரிட்டிஷ் நாட்டை வந்து வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரர்கள் போகிறேன்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்குறேன்னு போது பெரியார் என்ன சொன்னார்? நீ கொள்ளடிக்கிறேன்னு ஒன்று அனுப்புகிறாங்க, ஆனால் யாருக்கிட்ட விட்டு போகிற? வடநாட்டுக்காரங்கிட்ட. அவன் எங்ககிட்ட கொள்ளடிக்க போகிறான், நீயாவது கொஞ்சம் நேர்மையாக கொள்ளடிப்பேன், இவன் பயங்கரமாக கொள்ளடிப்பேன், இவங்ககிட்ட எங்களை விட்டுட்டு போகாதுன்னு தான் சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னார். என்கிட்ட என்ன இவங்ககிட்ட மாட்டி விடாது. இப்போ அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு இல்லை? தென்னிந்தியாவை கொள்ளடிச்சு வடநாட்டை காப்பாற்ற பார்க்குறாங்க. எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் வளர்றதுக்கு யோகியதை இருந்தால் தான் அங்கே வளர முடியும். அந்த புத்தி இல்லையே. பணம்லாம் அங்கே போயிட்டு இருக்கு, போய் என்ன பிரயோஜனம்? மக்கள்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறது இங்கே தானே வந்து உட்காந்துருக்கான். ஒவ்வொரு ஹோட்டலில் கூட அங்கே வேலை இல்லை, புழைக்கிறதுக்கு இங்கே தான் வந்தா வேண்டி இருக்குது. அந்த காசை கொடுத்து என்ன பிரயோஜனம்? காசு போய் விளைநிற்கிற நீர், அவ்வளோதான். பயிரை பிடிங்கி களையை வளர்த்துற, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.